நர்மதா, விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா. சின்ன திரையிலும் வெள்ளித் திரையிலும் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் திரு பிர்லா போஸ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் பிர்லா போஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நர்மதா. நல்லா இருக்கேன் கார்த்தி. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சூப்பரா சார். இருக்கேன் சார். உங்க ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஐயோ! கிறிஸ்பியா இருக்கு. வாழ்த்துக்கள். ஓகே சார். தேங்க்யூ சார். இந்த மாதிரி யாருமே சொன்னதில்ல சார். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் உங்களுக்கு இல்ல, ஆக்சுவலி. நல்ல ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு. அடிங்க. தேங்க்யூ சார். நல்லா கோஆர்டினேட், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா மெச்சூர்டு, புரிதல், பொறுமை எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐயோ! வாவ்! கேட்கறதுக்கே பதக்கமே. இதெல்லாம் எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. காலையில எடிட்ல கேட்க ஏதாவது பயிட போறாங்க சார் பாரு. அப்படிலாம் இல்லை சார். சார் ப்ளீஸ் சார். யாரோ ஒருத்தர் தான், ஒரு 100ல ஒரு கெஸ்ட் தான் நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க. அது நீங்க தான் சார். உண்மையாவே பெரிய நன்றி சார் ரொம்ப உங்களுக்கு. சந்தோஷம் சார். யூஸ்வலா வந்து எண்டில் தான் சொல்லுவோம். இது நாங்கள் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிடுறோம். இந்த நல்ல மனசுக்காகவே உங்க அடுத்தடுத்த படம் பெரிய ஹிட் ஆகணும் சார். கண்டிப்பா சார். எங்களுக்கு அவ்வளோ ஓகே. சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒரு 20 வருஷமா சினிமால இருக்கிற நீங்க, சின்ன திரை, வெள்ளித்திரை 2லயும் கலக்கிட்டு இருக்கிற நீங்க, எங்கள இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இந்த 20 வருஷத்துல சினிமாவும், சீரியலும் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயம் இது அப்படின்னா எத சொல்வீங்க சார்? ஆக்சுவலா நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயா டிவிலேருந்து இந்த ப்ரோகிராமுக்கு வந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் வந்து வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங் வந்துருச்சு எனக்கு. நான் ஆர்டர்ல இருக்கு, கண்டிப்பா வேணும்னு. இன்னைக்கு எனக்கு ஷூட்டு. ம், ம். சரி ஃபோன் பண்ணி நான் சொல்லிடலாம். சார் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சேனல்ல. சரி ஒன் மோர் டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. திருப்பும் யோசிச்சேன். சரி இதில வந்து அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த டைரக்டர் ஆதித்யான்னு சொல்லி சுப்பிரமணியபுரம்னு இதில பண்ணியிருக்காரு. ம். சூப்பர் டூப்பர் ஹிட்டா போச்சு. அதில நான் ரொம்ப மெயின் கேரக்டர் பண்ணேன். சரி நான் டைரக்டருக்கே ஃபோன் அடிச்சேன். ஆனா இந்த மாரி வந்து ஆல்ரெடி எனக்கு ஜெயா டிவில வந்து காலை மலர்ல கேட்டிருக்காங்கண்ணே. ஒரு 12 to 1 கேட்டிருக்காங்க. இப்போ ஷூட்டிங் கேட்டிருக்கீங்க. எப்படிண்ணே? என்ன சொல்ல நானு? சரி ஃபர்ஸ்ட்டு அது சொல்லிட்டீங்கல்ல. சரி முடிச்சுட்டு வாங்க நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமா வாங்க அப்படின்ட்டாங்க. ஆ ஏன் நான் வந்து இந்த ப்ரோகிராமுக்கு இவ்வளோ வந்து முக்கியத்துவம் குடுக்குறேன்னா, என்னுடைய அந்த சினிமா வளர்ச்சியில வந்து ஜெயா டிவி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சு ஆரம்ப கட்டத்தில. அது ஒரு நன்றி, ஒரு விசுவாசம். அது என் உள்ளுணர்வுல, என் மனசுக்குள்ளார அது சொல்லிச்சு. இதுக்கு வந்து நம்ம போணும் சூப்பர். அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏவிஎம்து வந்து குமரன் சார் புரொடக்ஷன்ல வந்து ஒரு சீரியல் ஒண்ணு பண்ணேன். கிரிஜா எம்ஏன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னுடைய சினிமா கரியர்ல நான் கேரக்டரா பண்ணது அதுதான். அதுலேருந்து தான் என்னுடைய ஏன்னா அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா பண்ணியிருந்தேன். ஒரு கேரக்டரா பண்ணது எனக்கு அங்க தான். அதில அருண்ன்றவரு எனக்கு அந்த வாய்ப்பு குடுத்தாரு. கரெக்ட்டா அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, பிரபு நேபால்ன்னு சொல்லி ஒரு புரொடியூசர், ஜேக்கப் ஃபிலிம்ஸ். அதில சிதாரா பேரா பண்ணேன். கவரிமான்கள் அப்படின்னு சொல்லி. அத வந்து அடுத்தபடியா இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேபி சார்து சாந்தி நிலையம். பாருங்க என்னுடைய ஜெயா டிவி மூலமா என்னுடைய வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துல சுப்ரமணியபுரம். அதில ரொம்ப மெச்சூர்டா இருந்தேன் நானு. அத பார்த்து எனக்கு படங்கள்லாம் குடுத்தாங்க. அ அதனாலேயே நான் வந்து இந்த காலை மலர் ப்ரோகிராம் வந்தேன். என்ன கத்துக் குடுத்ததுன்னீங்க? இவ்ளோ கத்துக் குடுத்துருக்குன்றப்ப நாங்களே வியந்து உட்காந்துட்டோம். இந்த சினிமா வந்து ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கத்துக் குடுத்துருக்குன்றது ஜெயா டிவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து சின்ன திரை, வெள்ளித்திரை 2மே சேர்ந்து உங்களுக்கு குடுத்த அனுபவங்கள் அத பத்தி சொல்லுங்க சார். சின்ன படிப்ப முடிச்சுட்டேன். போலீஸ் ஆஃபீசர் ஆவணும்னு சொல்லி நினைச்சு தான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு என் நண்பனோட தாத்தா, ரகுநாத் என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவருடைய தாத்தா வந்து சினிமால இருக்காங்க. அவரு சொன்னாரு, "உன்னுடைய பிசிக் அண்ட் பர்சனாலிட்டிக்கு சினிமாக்கு ட்ரை பண்ணு. ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்." அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் வந்து சினிமா தேடல்ல வந்து வந்தேன். ஆ வந்து அது ஏன்னா நெறைய தோல்விகள சந்திச்சேன். அதனால அதுல எனக்கு ஒரு புரிதல் இருந்தது, ஒரு பக்குவம் இருந்தது. இந்த சினிமாக்கு வரும்போது சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு போராட்டம் என்னுடைய பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். காரணம் இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச அனுபவங்கள வச்சு. ஒரு சினிமா அதுக்கு நாம என்ன பண்ணணும்? தேடல்ல இருக்கணும். வாய்ப்ப கரெக்ட்டா எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? அடுத்த வாய்ப்பை எப்படி தேடிக்கணும்? இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த சினிமா எனக்கு கத்துக் குடுத்தது பொறுமை, புரிதல், விட்டுக் குடுக்கிறது, பக்குவம், எதார்த்தம் நெறைய விஷயங்கள் கத்துக் குடுத்துருக்கு. சார் வாழ்க்கைக்கு தேவையான ராசி பலன் மாதிரி அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டு இன்னும் இருக்கீங்க. நெறைய இருக்கு. ஓகே. ஏன்னா டக்குன்னு கேட்டா நெறைய விஷயங்கள் வந்து ம். நமக்கு ம். உடனே வந்து தோணாது. பட் முக்கியமான விஷயங்கள் நெறைய வந்து கத்துக் குடுத்துருக்கு. அது மூலமா நன்மையும் அடைஞ்சிருக்கு. நெறைய ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஃபோக்கஸ்ஸு, நமக்கு அந்த ம். அ எல்லாரும் எல்லா இடத்துல அந்த நோன்
அதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு இல்லையா? சார் அதே மாதிரி வந்துட்டு ஒரு கேரக்டர் குடுக்குறாங்க அப்டின்னா, அது வந்துட்டு அந்த சீன்ஸ்லாம் நெறைய பண்ணியிருப்போம். ஆனா வந்துட்டு எடிட் போக நம்ம வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது, நம்ம நெறைய சீன் பண்ணோமே, ஒரு இடத்துல வந்திருக்கோமே, 2 இடத்துல வந்திருக்கோமே, அந்த மாதிரி வந்து சில படங்களுக்கும் ஆயிருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணதுல ஃபுல் சீனுமே தூக்கி அந்த மாரி என்னைக்காவது உங்களுக்கு நடந்திருக்கா சார்? ஹர்ட் இல்ல ஆயிருக்கா? எனக்கு மட்டும் இல்ல. நெறைய நடிகர்களுக்கு அது நடக்கும். ம். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்குலாம் பத்தி வாரிசுல அது குஷ்பு மேம்க்கே வந்திருக்குல்ல. ம். ஆமா. குஷ்பு மேம் அதுல நடிச்சிருக்காங்கன்றதே அவங்க சொல்லி தானே எனக்கு தெரியும் போர்ஷன் இல்லன்னு. ஆமா. குஷ்பு மேம்ன்றது அவங்களுக்கு வந்து கோயில் கட்டியே கும்பிடுன ஒரு நடிகை அவங்க. ம். என்னுடைய காலேஜ் டேஸ்லலாம் அவங்க தான் ட்ரீம் கேர்ள். என்ன ஒரு டான்ஸு, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சின்னத்தம்பி படம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? சின்னத்தம்பி. ம். அந்த மாரிலாம் ஒரு ரெக்கார்டெல்லாம் கிடையவே கிடையாது சினிமால. அவ்வளோ பெரிய ரெக்கார்டெல்லாம் குடுத்த படம். அந்த மாரி எல்லாருக்கும் அது நடக்கும். அ ஒரு அத என்ன சொல்லுவாங்க? "யானை தின்னு அழிச்சத விட, மிதிச்சு அழிச்சது தான் அதிகம்." அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் சினிமால நடிகர்களுக்கான ஒரு பயணமும் அப்படிதான். நமக்கு வெளியில தெரிஞ்சது 10%ன்னா 90% வந்து இழந்ததா தான் இருக்கும். ம். ஒரு ஃபுல் படம் ஒரு 60 நாள் 70 நாள் ஒர்க் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படியும் ஒரு 5 1/2 மணி நேரம் வந்திருக்கும். அது 2 1/2 மணி நேரம் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, அ மெயின் பாசிட்டிவ் லீட், நெகட்டிவ் லீட் இவங்களுடைய போர்ஷன்ஸ் போயிட்டு எல்லாம் ட்ரிம் ஆகும்போது, ஒரு 2 1/2 மணி நேரத்தில இப்ப இதுல யார் யாரெல்லாம் அடிபட்டு போவோம்னா, நம்மள மாரி அந்த சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அது இதெல்லாம் அடிபட்டு போய், அங்கங்க ஒரு க்ளோஸ் இருந்தால் இருக்கலாம். ஓகே சார். அப்படிதான் இருக்கும். ஆனா ஸோ நெறைய பேருக்கு அது நடக்கும். ஸோ இங்க வந்து சென்னையை நோக்கி நெறைய பேர் பல லட்சம் பேர் வந்து சினிமா கனவோட நடிக்கணும் அப்படின்னு வராங்க. ம். ஒரு சிலருக்கு அதனுடைய வாய்ப்பு மட்டும் கிடைக்குது. மத்த எல்லாரும் இன்னொரு அந்த ஒரு வாய்ப்பு தேடலே இருக்காங்க. உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி கிடைச்சிருச்சு. அதனுடைய ஒரு 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 பக்கம் பங்கு வந்து விஜய் சாருக்கும் இருக்குன்ற ஒரு ஆர்டிக்கிள் வந்து படிச்சோம் நாங்க. ம். நீங்க வந்து படங்கள்ல முதலாவதாக வந்தப்போ, ஸோ ம். அந்த அனுபவங்கள் பத்தி ஒரு நண்பர் மூலமா வந்து சொன்னாரு. இந்த மாரி பாலமுருகன் ஒருத்தரு விஜய் சாரோட அப்பா வந்து டைரக்டரு. ஒரு பாலமுருகன் டைரக்டரு. படம் பண்ண போறாரு. அதில நான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன்னு. எங்க ஆஃபீஸ் கேட்டு நான் நேரா போயிட்டேன். போயிட்டு இந்த மாரி சார் வாய்ப்பு வேணும்னு சொன்ன உடனே, அப்போ யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீசர பார்த்துட்டு இருந்தாங்க. அ அவரு இம்மீடியட்டா தேவை அவருக்கு. அ சார்ட்ட கூட்டு போய் காமிச்சாங்க. எஸ்எஸ்சி சார்ட்ட. கூட்டு போய் காமிச்ச உடனே நடிச்சிருக்கியான்ன உடனே போலீஸ் நான் நடிச்சிருக்கியான்னு, நான் தான் என்சிசி ஸ்டூடெண்ட் ஆச்சே. வச்சேன் ஒரு சல்யூட். சரி இவரு நல்லா டயலாக் பேசுறாரா பாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சா எனக்கு பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நம்ம எப்படின்னா போறதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லலாம் எதிர்பார்த்துலாம் போமாட்டேன். கிடைச்சா ஓகே. கிடைக்கலையா ஒரு பாடம். ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இப்படி வந்துருவேன். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டு அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணேன். ஃப்ரம் த பிகினிங் டூ எண்டு. அதுல எனக்கு விஜய் சார் வந்து பழக்கமானாரு. அ அ என்னன்னா, ம் அவரு அவரு எல்லார்ட்டயும் பழக மாட்டாரு. அ பட்டு விஜய் சார்ட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ஒரு 5 பேர் சீன்ல இருக்கோம்னா, நான் சொல்றது அது குருவி டைம்ல. குருவி, சுக்ரன் இந்த மாரி டைம்ல வாலண்டரியா கூப்பிட்டுக்குவாரு. "சார் வாங்க சார்." ஏன்னா, சுக்ரன்லயே பார்த்தீங்கன்னா, நான் அவர பார்த்தே சொன்னேன். "என்னடா இது உன் அப்பன் வுட்ரோடா? உன் இஷ்டத்துக்கு போற?" அ அப்படின்ற மாரி கேட்கிற டயலாக் ம். இவரு எஸ்எஸ்சி சாரே சொல்லுவாரு. நான் விஜய் சார்ட்டயே இத சொல்லணும். என்ன பண்றது கேரக்டர் கிடைச்சிருச்சு. நம்ம அத பண்ணி தானே ஆகணும். அதுல இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது அவரு கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க குருவியில இந்த திரிஷா மேம் வந்து டவல் கட்டிட்டு இருப்பாங்க. ஆ. ம். அந்த ஒரு ஹியூமர் சீன் அது. காமெடி சீன் அது. அதுல வந்து ஹோட்டல் மேனேஜரா வந்து நான் வந்திருப்பேன். கூப்பிட்டுக்குவாரு. "வாங்க சார் நம்ம டயலாக் பார்த்துக்குவோம்." அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் லெவல்லயும் நம்ம அப்போலாம் நியூ கம்மரு. இந்த அளவு வந்து இவரு வந்து ஆர்டிஸ்ட் கூட நல்லா மிங்கிள் ஆகி காரணம் என்னன்னா, ஒரு சீன்ல 4 பேர் இருக்காங்கன்னா, அவர் மட்டும் நல்லா பண்ணி என்ன பிரயோஜனம்? மொத்த 3 பேரும் நல்லா பண்ணா தானே அந்த சீன் நிக்கும். நிக்கும். ஆமா. அந்த விஷயத்துலலாம் ரொம்ப தெளிவா இருப்பாப்புல. ம். ஆமா. ஆனா, ம். இந்த ஒரு விஷயம் இருக்கும்ல சார். நம்ம பண்ண சீன்ஸ் வந்துட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன சொல்லி கூட்டிட்டு போவோம். ஆனா, அது வந்து இல்ல அப்படின்றப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாரி என்னைக்காவது இந்த சினிமா வேணாமே நம்ம பேசாம வேற ஏதாவது ஃபீல்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கா சார்? இல்ல. எந்த ஃபீல்ட்ல இல்ல. எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. பட் அது என்னன்னா, நமக்கு அதுக்கான நேச்சர் வந்து தெரிஞ்சுக்கணும். யாரும் வேணும்னுலாம் பண்ண மாட்டாங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு சினிமான்னு எடுத்துட்டா, அதனுடைய அவுட்புட் என்ன? ஒரு 2 1/2 மணி நேரம். ஒரு 3 மணிலேருந்து ஒரு 2 1/2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இவ்வளோ இருக்கு வியாபார ரீதி.
பட் அது கிறிஸ்பியாக இருக்கா, லென்த்தாக இருக்கா, சீன் தேவையா, தேவையில்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சினிமாவுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க தவிர இவங்கள வந்து ட்ரிம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு இருக்க மாட்டாங்க. இந்த புரிதல் தெரியாத போது, இல்லாத போது எனக்கு அந்த வலி இருந்தது. துப்பறிவாளன்லயே இருந்தது அந்த வலியெல்லாம். ஏன் நம்ம சீன் எல்லாம் ட்ரிம் ஆச்சு. அந்த புரிதல் வந்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, இது நேச்சர் அப்படிதான். ஒருவேளை அந்த இடத்துல நான் டைரக்டரா இருந்தாலோ, இல்ல ப்ரொடியூசரா இருந்தாலோ, நானே அந்த படத்தோட லீட் ஹீரோவா இருந்தாலோ, அது அது அப்படின்னும்போது எத்தனையோ வந்து இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு ஆர்டிஸ்ட்ட வச்சு பண்ணாங்க. கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட் 100 கோடின்றது நல்ல ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு சீன் ஒண்ணு வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு அது டைரக்ஷன் வட்டாரத்தில எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தாங்க. அந்த இடத்துல எதுக்கு சீனு? அது தோய்வா இருந்தது அப்படின்ற மாரி சொல்ல. இல்ல அந்த சீனுக்காக ரூ. 1,00,00,000 செலவு பண்ணோம். அதனால அத வெட்டி போட முடியல. அத வச்சுட்டோம். இந்த மாரிலாம் இருக்கு. தேவையில்லன்னா கூட செலவு பண்ணிட்டோம். பட் தேவை இருக்குனாலும் படத்துக்கு அது வந்து தேவையில்லன்னா அது அது தூக்கிடுவாங்க அது அவ்வளோதான். லென்த்தா இருக்கு. இல்ல கிரிஸ்பியா கட் பண்ணணும் அப்படின்னும்போது, எதுன்னு பார்க்கும்போது இதுதான் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. கதைக்கு இடிக்கணும்போது அத தூக்கிடுவாங்க. அது ஓகே. ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. சார் அதே மாதிரி வந்து ஆரம்ப காலகட்டத்திலலாம் வந்துட்டு ஆடிஷன் போயிருப்பீங்க. ஒவ்வொரு படங்களுக்கும் வாய்ப்புகள் தேடி. இப்போ வந்துட்டு நல்லா நெறைய படம் பண்ணிட்டோம். ஒரு ரெஜிஸ்டரான ஃபேஸா நீங்க இருக்கீங்க அப்படின்றப்போ வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ பார்த்து, இவர் வந்து இந்த கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆவார் அப்படின்னு கூப்பிட்டுறாங்களா? இல்ல இப்பவுமே ஆடிஷன் வைக்கிறாங்களா? இல்ல ஆடிஷன் வைக்கிறாங்க. எனக்கு ம். வந்து இப்போ ஜெய் பீம்க்கே எனக்கு வந்து நம்ம அந்த டைரக்டர் அந்த படம் பண்றதுனால நான் அங்கேயே இருக்கேன். பரவாயில்லையே. வேட்டையனுக்கே வந்து ம். எனக்கு ஆடிஷன் கூப்பிட்டாங்க. ம். ஆடிஷன் கூப்பிடும்போது நான் தான் சொன்னேன். என்ன சார் இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் கூப்பிடுறீங்கல்ல, இப்போ உங்களுடைய லுக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கொண்டு போய் அங்க ஷூட்டிங்ல நிப்பாட்டிட்டு, இல்ல அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அவரால பேச முடியல, இல்ல அவர் ஃபோட்டோல இருக்கிற லுக் வேற, இங்க இருக்கிற லுக் வேற, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர் ஹவர் வந்து அதனுடைய எக்ஸ்பென்சிவ் வேற மாரி இருக்கும். பட்ஜெட் ஒரு ஆர்டிஸ்ட் தகுந்த மாரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்கேயே அத ஃபைனல் பண்ணிடணும். ஓகேன்னா கூட்டிட்டு போலாம், இல்லன்னா வேணான்னு சொல்லி. அப்போ இல்ல சார் நீங்க ஆடிஷன் வந்தீங்கன்னா, அந்த கேரக்டர் ஃபைனல் ஆகும், இல்லனா ஆகாதுன்ட்டாங்க. சரி ஓகே நான் போயிட்டேன். போன உடனே சொல்லுங்க சார் என்ன பண்ணணும்னா, அவங்க ஒரு இது கான்செப்ட் ஒண்ணு சொன்னாங்க. அதுவும் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்க பண்ணி காமிங்க அப்படின்னாங்க. பண்ணி காமிச்சேன். அவங்க உடனே சொல்ட்டாங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நான் சொல்ல நான் டெலி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ அண்ட் ஸோ பண்ணிட்டு இருக்கேன். பட் டேட் பிரச்சனை இல்ல. பண்ணலாம் அப்படின்னு. எல்லா விஷயங்களும் அங்கேயே அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து நான் தேவைப்படுறேன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ராம் படத்துல பண்ண ஏடி தான் வந்து அங்க டைரக்டரா இருந்தாரு. அவரு கூப்பிட்டு சொன்னாரு, "இந்த மாரி வந்து இந்த மாரி கேரக்டர் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும். இந்த மாரி தான் டிராவல் ஆகும். அ எங்களுக்கு டேட் கேட்கும்போது நீங்க குடுக்கணும்னு." "கண்டிப்பா சார். அந்த விஷயங்கள் நான் பண்றேன்." ஏன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபிலிம்ல வந்து அவங்க வந்து சினிமால கூப்பிடுறதுக்கு தயங்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி அவங்க டேட்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கும். ஏன்னா, இப்போ கமிட் பண்ணிட்டு நம்ம வந்து டேட் கேட்கும்போது அவங்க இல்லன்னா, அந்த டைம்ல அவங்க வேற ஒரு ஆர்டிஸ்ட்ட தேடி போணும். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்டிஸ்ட்ட சொல்லிடுவாங்க. நாங்க டேட் கேட்கும்போது நீங்க அவைலபிள் இருக்கிற மாரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, நாங்க இந்த கேரக்டருக்கு ஃபைனல் பண்ணிக்கிறோம்ன்னு. கண்டிப்பா சார் நான் டேட் குடுக்குறேன். ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு மாரிலாம் நெறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். செலக்டிவா தான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி இருந்தது. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அ டைரக்டரே வந்து சொன்னாரு. ஜெய்பீம் டைரக்டரே சொன்னாரு. நம்ம ஞானவேல் சாரே சொன்னாரு. வேட்டையன் டைரக்டர். பரவால்ல. ஆ சொன்னாரு, "உங்க ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்ற மாரி சொன்னாரு. உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, அவர் அதிகமாலாம் பேசவே மாட்டாரு. எல்லாம் ஏடிஸ் தான் வந்து எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்க. இவர் நம்மட்ட பேசுறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அதுல வந்து ராம்ஜி சார் கூட இருந்த கேமராமேன் சார் தான் இதுல வந்து மெயின் கேமரா. அ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி நான் அதுல ஒரு சின்ன சின்ன ரோல்ல பண்ணிட்டு, பட் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படத்துல பண்றேன்றது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு வசந்த காலமா இருந்தது அதெல்லாம் அவர் கூட டிராவல். இப்போ வந்துட்டு இந்த டைரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு டைரக்டர் யார சொல்லுவீங்க? எனக்கு எல்லா டைரக்டரும் வேணும். எல்லாம் ஒன் மேன் ஆர்மி. நம்ம ம். ம். மிஷ்கின் சாரு, நம்ம ராஜா சாரு, இவரு தனி ஒருவன். அமீர் சாரு, செல்வராகவன் சாரு, அப்புறம் தங்கமீன்கள் டைரக்டர் ராம் சார் இவங்க கூடலாம் பண்ணிட்டேன். மீண்டும் எனக்கு வந்து அவங்க கூட அவங்க டைரக்ஷன்ல எனக்கு வாய்ப்பு குடுத்தா சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா அடுத்த லெவல் தான் அது. என்ன எ என் தேடல்ல இருக்கும்போது நான் ராம் படம் பண்ணிட்டு இருக்கும்போது, வெற்றிமாறன் சார் அப்போ வந்து பாலு மகேந்திரா சார்ட்ட வந்து டைரக்டரா இருந்தாரு. அவர் தனுஷ் அண்ட் பிரியாமணி ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்துக்கு வந்து என்ன கூப்பிட்டாரு. நான் வந்து சொன்னேன், "இல்ல சார் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன் ராம்ல.
அங்கே ஷூட் போயிட்டுருக்கு என்னால் பண்ண முடியல சார்னு. பரவாயில்ல அமீரண்ணன் படம் பண்ணுறீங்களா பண்ணுங்கன்னு. இப்போ வேணா இது வேணா சொல்லிக்கலாம், வெற்றிமாறன் சார் படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நீங்க லீடா பண்ண படம் என்ன படம் சார்? ரீசென்ட்டா வரப்போறது. இப்போ சாய் மீனான்னு சொல்லி ஒரு டைரக்டர். அது இன்னும் இது பண்ணல. பேர் வைக்கலாம் அந்த படத்துக்கு, ப்ரொடக்ஷன் 2. அந்த ப்ராசஸ் வந்து காப்ரோல் தான் பண்ணியிருக்கேன். ம். ரொம்ப நிறைய ஒரு 5 ஃபைட் வச்சிருக்காப்புல, சாங் வச்சிருக்காப்புல, சேசிங் வச்சிருக்காப்புல, சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வச்சிருக்காப்புல. நல்லா வந்திருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு படம் இப்போ. கண்டிப்பா சார். அதே மாதிரி வந்து நீங்க வந்து நெறைய சீரியல்ஸ் பண்றீங்க, நெறைய சினிமா பண்றீங்க அப்படின்றப்போ வந்துட்டு, நீங்க மக்களுக்கு உங்கள எப்படி காட்டிக்க விரும்புறீங்க சார்? என்ன ஒரு கேரக்டரா? எப்படிப்பட்ட ஒரு ஆக்டரா காட்டிக்கணும்னு விரும்புறீங்க? இல்லை நான் மக்களோட மக்களாக இருந்துவேங்க. ஏன்னா ம். இப்போ சினிமாவும் சரி சீரியலும் சரி அப்போதைக்கு தான் ம். மக்கள் மனசில் அப்போதைக்கு மட்டும்தான் இருப்போம். 100% ஆக்குப்பை பண்ணிட்டு இருப்போம். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சுன்னா யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாதுன்னா ஒரு 30% தான் நமக்கு, ஓ அந்த சீரியல்ல அவர் நடிச்சார்ல இவர் நடிகர்ன்ற மாதிரி. அப்போ அட் ப்ரெசென்ட் என்னவோ அப்படிதான் இருப்போம். அது நம்ம வந்து இவங்களை இப்படி தான் காட்டிக்கணும் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. பட் என்னன்னா எல்லார்கிட்டயும் அந்த ஒரு சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாவே அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி வந்து இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கிறப்பலாம் வெளில போறப்ப அந்த கேரக்டர ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ம். அவங்களே ஒரு ஆர்வத்தில கேட்பாங்க. அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து என்ன நடக்கும்லாம். அந்த மாரி ஏதாவது அதெல்லாம் மொமெண்ட்லாம் நிறைய நடந்திருக்கா? கேட்பாங்க என்கிட்ட. ஒரு விஷயம் பதிவு பண்ணணும். நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம ரீச் அந்த ப்ராஜெக்ட். ஊருக்கு போறேன் நானு. பை பஸ்ல தான் நான் போறேன். போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன். ஒரு கப்புளுக்கு அப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் கோயில்ல முடிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோடுக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க அவங்க. அந்த அவங்களுடைய வைஃப் அதாவது மணப்பொண்ணு என்ன பார்த்துருச்சு. பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட ஓடி வந்துருச்சு. ஓடி வந்து, "அண்ணா வினோத் அண்ணா, என்னண்ணா நீங்க இங்க? உங்கள நாங்க ரொம்ப பண்றோம்னா கைய பிடிச்சுட்டு அப்படி இப்படி." நம்ம கூட்டமே நின்னு அப்படியே என்ன மொறைக்குது. புரிஞ்சக்காரன் வரான். ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுதுடான்னு. ஆ, "வாங்க மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாரி பண்ணேன். அது இதெல்லாம் என் தங்கச்சிய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்கு. ஆமாமா. சமாளிச்சிருக்கீங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மாரி ஒரு சீரியல்ல ஒரு கேரக்டர் பண்றேன். நான் இந்த ஊருக்கு வந்ததுனால ம். அவங்க இந்த மாரி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னோன, அவர் ஃபேஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. அந்த நான் ரொம்ப பாசமான அண்ணன். எல்லாருக்கும் என்ன வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அந்த சீரியல பாருங்க. அப்படி இப்படின்னு சொல்லி, அங்க நடக்கிற இந்த சண்டைய கொஞ்சம் அப்படியே என்னுடைய ஒரு புத்திசாலியா ஒரு தனத்தால தங்கச்சி பாசம் சாமர்த்தியமா அத காப்பாத்திருக்கீங்க. வந்து காப்பாத்தி இது மாரி நெறைய நடக்கும் இந்த மாரி விஷயங்கள்லாம். ஏன்னா, அவ்ளோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அவ்ளோ ஒரு பாசமான அண்ணன் நானு. தங்கச்சிங்களுக்காக, அம்மாவுக்காக எத வேணாலும் விட்டு குடுத்து அவங்களுடைய நல்ல விஷயத்துக்காக அவ்ளோ சப்போர்ட்டிவா இருப்பேன். சார் நிஜத்துல. ஓகே. ஓகே. நிஜத்துல உண்மதான். அதுதான். எனக்கு வந்து 3 தங்கச்சிங்க, ஓகே. 1 தம்பி. இவங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாசமலர் சிவாஜியா சார் நீங்க? ஆமாமா. பாசமலர் சிவாஜி கூட அவர் வந்து படத்துல தான். ஆமா. இது என்னுடைய ரியல் லைஃப்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கும்போது எனக்கு 30 வயசு. ம். ஆமா. என் அம்மா சொன்னாங்க, "இல்லப்பா உன் தங்கச்சிங்களுக்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு சுமையும் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய டிராவல் வந்து நீ சந்தோஷமா இருப்ப. அந்த இதெல்லாம் இருக்காது. உனக்கு சிரமங்கள்லாம் இருக்காதுன்னு." பட் அவங்க வார்த்தை பலிச்சது. ஆமா. சார் நீங்க வந்து லைக் எப்படியும் சினிமா செட்ல நடிச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு சீரியல் செட்டுக்கு போவீங்க. மாறி மாறி தான் இப்போ வரைக்கும் அந்த பயணம் போயிட்டு ம், இருக்கு. ம். உங்களுக்கு எதுல இருந்தா பயங்கர ஹாப்பி சார்? ஜாலியா இருப்பீங்க? சீரியல் செட்டா? சினிமா செட்டா அது? ஆக்சுவலா நான் அதுதான் சொன்னேன் இல்லையா? அ என்னுடைய தாய் கருவுல இருந்தேன் நானு. ஒரு 10 மாசம். எனக்கு அப்போ ஃபீல் ஆவல. சினிமா, சீரியல் எது இல்ல. இது கலைத்தாய். எனக்கு உள்ள இருந்தாவே எனக்கு அந்த என் தாயோட கருவுல இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு சினிமா செட்டிலைட் பட்டாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஏன்னா, எந்த ஒரு தொழிலும் கிடையாது. காலையில போனோமா, அந்த உணவு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைக்கான வேலை வாய்ப்பும் கிடைச்சிருது. அதுக்காம டீ சாப்பிடுறீங்களா? அதுக்கப்புறம் மதிய உணவு, அதுக்கப்புறம் போகும்போது சம்பளம். எந்த தொழில்ல இருக்கு? ஓகே. கண்டிப்பா சார். அதே மாதிரி வந்து நீங்க நெறைய ஆக்டர் கூட நடிச்சிருக்கீங்க. அதுல வந்து இந்த ஒரு ஆக்டர் நடிப்ப பார்த்து, "அப்பா வியந்துட்டேன். வேற மாதிரி நடிக்கிறார். ரொம்ப சூப்பர்பா இருக்கு." அப்படின்னு உங்கள வந்து மனசார பாராட்ட வச்ச, மனசுக்குள்ள வந்து இவர பார்த்து பூரிக்க வச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? ம். நம்ம ஆரம்பத்துலேருந்தே வரலாம். ஓகே. நான் வந்து பாகவதர் சார் காலத்து அந்த படங்கள்லாம் எம்ஜிஆர் சாரோட அந்த அழகெல்லாம் பார்த்து அவருடைய டயலாகு, அவருடைய அந்த எனர்ஜி, அந்த ஃபைட் சீக்வென்ஸ் அதெல்லாம் பார்த்து அப்படி மிரண்டு இருக்கேன். அ அவருடைய சிரிப்பு, அவர் கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்பா சாமி! சும்மா ஆயிட முடியுமா சிஎம்மா?
எப்படியாப்பட்ட கதைகள் தேர்வு, அவருடைய தேர்வு, என்ன மாதிரி நடிப்பு. அதுக்கப்புறம் சிவாஜி சார். சிவாஜி நடிப்பெல்லாம் கத்துக்கணும்னா சிவாஜி ஒருத்தர் போதுங்க. என்ன மாதிரி டைமென்ஷன், என்ன மாதிரி ஆக்டர். அடுத்தது வந்து கமல் சார். எல்லார்கிட்டயும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த ரியாலிட்டி எல்லாம் வந்து கமல் சார்கிட்ட அடிச்சிக்கவே முடியாது. ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ரஜினி சார் அவருடைய எனர்ஜி, அப்படியே எடுத்துக்கோங்க. விஜய் சார், அஜித் சார் எல்லார்கிட்டயும் இருக்கும். யார்கிட்டயும் அந்த தனித்தன்மை இல்லாமல்லாம் வந்து நிலைச்சு நிற்க முடியாது சினிமால. எல்லாத்தையும் பிடிக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த பேங்க்லலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், இந்த வாரா கடன் சொல்லிட்டு நமக்கு அது வராது அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அது மாரி பெண்டிங் பேமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த மாரி எவ்வளோ பேமெண்ட் சார் பாக்கி இருக்கு உங்களுக்கு இன்னும்? ஆக்சுவலா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொழில்லயும் சரி, அ அது இருக்கும். எல்லா ஒரு கஸ்டமர்ஸும் வந்து ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. அதே மாரி அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்ப கட்ட காலத்துல இந்த மாரி வந்து ஏமாற்றங்கள் நெறைய நடந்திருக்கு. போவோம், குடுக்குறேன்னு சொல்லுவாங்க, குடுக்க மாட்டாங்க. பட் ஆவரேஜா என்னன்னா, அவங்க பிளான் பண்ண பட்ஜெட்ட விட அதிகமா போயிட்டுருக்கும். அ லாஸ்ல போயிருக்கும். அதனால அது குடுக்க மாட்டாங்க. நமக்கு தெரியும் அந்த இடத்துல நான் அது யோசிச்சு பார்ப்பேன். நாம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவோம்னா, அதுக்கான சொல்யூஷன் எனக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ ஆரம்பத்துலலாம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி "ஏன் கடந்து போயிடு." அவ்வளோதான் வராது இது. கடந்து போயிடு. இப்போலாம் மோஸ்ட்லி என்ன பண்றேன்னா, செலக்டிவா பண்ணிக்கிறேன் நானு. என்ன ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, என்னுடைய அந்த கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். என்னுடைய கேரக்டர் என்ன? எப்படி டிராவல் ஆகுது? அதுதான் பார்ப்பேன். பேமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டேன் எப்பயுமே. மோஸ்ட்லி பெரிய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்குவேன். சின்ன கம்பெனிஸ் இருந்தா ஸ்பாட் பேமெண்ட் வாங்கிக்குவேன். இல்ல அட்வான்ஸ் வாங்கிக்குவேன் நானு. அப்போ கூட 1, 2 மிஸ் ஆகும். பட் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே. பெரிய இழப்பா இருக்காது அது. அதே மாரி வந்து சினிமா வந்துட்டு நெறைய பேர் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து நடிகரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆவாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் ஆவாங்க. இப்படி வந்து பல பரிமாணங்கள் வந்து பண்ணுவாங்க. நீங்க வந்து ஆக்டரா மட்டும் தான் இருக்கணும்னு விரும்புறீங்களா? இல்ல டைரக்ஷன், இல்ல அதுக்கான புரொடக்ஷன் ஸ்பேஸ் கிடைச்சா வந்து கண்டிப்பா பண்ணலாம். அ ஆக்டர் வந்து ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்ம். காலையில வந்தோமா, அவ்வளோதான். சாப்பிட்டோமா, மேக்கப் போட்டோமா, சீன் பேப்பர் குடுப்பாங்க. பார்த்தோமா, பெர்ஃபார்ம் பண்ணிட்டோமா, அவ்வளோதான் ஈவினிங் கிளம்பிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணி குடுத்தா போதும். ஆனா, அந்த டைரக்டருக்கு இருக்கே 24 கிராஃப்ட்டையும் அவர் கேப்டன்ஷிப் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய உழைப்பு தெரியுமா? அதெல்லாம். அதே மாரி புரொடியூசர், பணம் போடுறவரு, போட்ட பணத்த வந்து திருப்பி எடுக்கணும். லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ போராட்டங்கள். பட் நடிகரா இருக்கிறவங்க இதுக்கான அந்த லேன் ஃப்ரீயா இருக்கிற வரையும் லேன வந்து மாத்திக்க மாட்டோம். டைரக்டராவோ, புரொடியூசராவோ இல்ல அதர் லேன்ஸ் வந்து மாத்திக்க மாட்டோம். இல்ல இது எண்டு அப்படின்னும்போது, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னும்போது, ஈஸியா வந்து ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கனெக்ட் ஆகலாம். அதர் லைன் எடுத்துக்கலாம். ஆனா பர்டன் அதுல அதிகம். சார் நீங்க வந்து லைக் அந்த ஒரு எத்திக்ஸ் காரணமாக வேட்டையன் பத்தி நெறைய ரிவீல் பண்ணாம விட்டுட்டீங்க. பட் பரவால்ல சார். அத தாண்டி அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இப்ப பண்ணிட்டு இருக்கிறது, பேச்சு போயிட்டு இருக்கிறது. இல்ல ஜி. இப்போ கூட ஒரு புரொடியூசர் கூப்பிட்டு என்கிட்ட பேசினாரு. ம், ம். அந்த மாரி ஒரு கதை இருக்கு பில்லா சார். நீங்க லீடா பண்ணுங்க. நான் வந்து புரொடியூஸ் பண்றேன். டைரக்ஷன் டீமும் இருக்கு அப்படின்ற மாரி. அ அவர் எனக்கு கொஞ்சம் நெருங்கியவர் தான். நான் தான் சொன்னேன். சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ற பணத்த எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுக்க போடுறீங்க? அத ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. ஏன்னா நெறைய படங்கள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண முடியாம, இப்போ ரிலீஸ் பண்ணி லாபம் கிடைக்காம இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இத பார்த்து பண்ணுங்கன்னு. இல்ல அந்த விஷயம்லாம் நான் பேசிட்டேன். எனக்கு எல்லா ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சப்போர்ட்லாம் இருக்கு. மேத்தா அவர் பேரு. அவர் தான் புரொடியூசர் ஆகப் போறார். அதில வந்து நான் வந்து லீடா வந்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். என்னன்னா இப்போ ஜெயா டிவி மூலமா ஒரு முக்கியமான பதிவு, ஒரு சோஷியல் பதிவு வந்து பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து ஒரு வயது வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வண்டிய ஓட்டணும்னா, லைசென்ஸ் வாங்கணும்னா வயது வரம்பு. கல்யாணம் பண்ணணும்னா ஒரு வயது வரம்பு. அதுக்கப்புறம் ஓட்டு போடணும்னா ஒரு வயது வரம்பு. இப்போ நம்ம கொரோனால பார்த்தீங்கன்னா, கொரோனாக்கு முன்னாடி வரையும் பிரச்சனை இல்லாம இருந்தது. ஏன்னா யார் கையிலயும் வந்து செல்ஃபோன் தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு எல்லார்கிட்டயும் வந்து ஃபோன் வாங்கி குடுத்துட்டோம். இப்போ அந்த நெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வரம்பே இல்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம புள்ள நல்லா இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம அந்த வயது கடந்து தான் வந்திருக்கு.
அவனுக்கு நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரியாம சில விஷயங்கள் வந்து பார்க்குறான். அடிக்ட் ஆகுறான். நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த வயது வரம்பு வச்சிருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ஃபோன் மஸ்ட்டா? படிக்கிற பசங்களுக்கு ஃபோன் மஸ்ட்டா? அப்படி மஸ்ட்டுன்னா, அந்த மாரி பசங்களுக்கு எந்த மாரி ஒரு நெட் யூஸ் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது ஒரு வரம்பு வச்சு, அது கொண்டு வந்தாங்கன்னா நல்லாருக்கும். ஏன்னா, கொரோனால பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவங்க 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 5 மணிக்கு முடிப்பாங்க. எத்தன? 8 ஹவர்ஸ் போகும். 8 ஹவர்ஸ் பார்த்து, இப்போ என் வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு ஃபோக்கஸே கிடையாது. பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ்ஸு போது, அங்கிள் கேட்குறான். இந்த பஸ் நம்பர் என்னன்னு? அவனுக்கு அது தெரியல. 2 வருஷமா அவன் வந்து காலையில 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரையும் ஃபோன பார்த்துருக்கான். அவனுக்கு அந்த விஷயங்கள் தெரியல. அது கண்ணாடி போட்டு இந்த மாரி நெறைய வந்து சஃபர் ஆகியிருக்காங்க. பசங்களுடைய ஆட்டிட்யூடு வந்து நெறைய விஷயங்கள் மாறி இருக்கு. தயவு செஞ்சு இந்த செல்ஃபோன் விஷயத்துல, இந்த பசங்க கையில இருக்கிற செல்ஃபோன் விஷயத்துல, அந்த வரம்புன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். தமிழ் சினிமாவுல வந்து வில்லனுக்கான இடம் அப்படின்றது வந்து ஒரு வெற்றிடமா இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா ரகுவரன் சாருக்கு அப்புறம் இவர் வந்தாலே வில்லத்தனமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறியிருக்கு. அதுல வந்து உங்கள நீங்க பொருத்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவே இருந்துரலாம், இல்ல லீடாவே இருந்துரலாம் அப்படின்னு ஸ்பேஸ் தாங்க. இருக்கீங்களா? ம். ஸ்பேஸ் தான். நான் பண்ண மாட்டேன். யாரும் நான் இல்ல. நெறைய பேர் இருக்கிறாங்க. அத பண்ண மாட்டேன்னு இல்ல. பட் அதுக்கான தேர்வு நடக்கணும். தேர்வு நடக்கும்போது அது டைரக்டர் சாய்ஸா இருக்கணும். இல்ல கதைக்கு வந்து அந்த மாரி ஆர்டிஸ்ட் தேவைப்படணும். இல்ல ப்ரொடியூசர் சாய்ஸா இருக்கணும். அந்த மாரி இருக்கணும். நடிகர்கள பொறுத்தவரையும் நான் இப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல கேரக்டர் அதுக்காக தானே போராடுறோம். அந்த ரீச்சுக்காக தானே போராடுறோம். நல்லவன், கெட்டவன்றத தாண்டி என்னன்னா, அந்த கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் நான் நெறைய பண்ணியிருக்கேனே. டெலி ப்ராஜெக்ட்ஸ்லலாம். படங்கள்ல வந்து பெருசா பண்ணல நானு. வரும். பட் என்னன்னா, கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலயும் நான் என்ன சொல்றேன்னா, புரிதல் ரொம்ப முக்கியம். பக்குவம் முக்கியம். ஆ உழைப்பு வேணும். எதுவுமே நம்ம இல்லாம நம்ம நெனச்சது வந்து அடைஞ்சிடணும்னா, அட் பிரசன்ட் ஓகே. ஃபியூச்சர் இருக்காது. நம்ம அதுக்கு நான் ஒரு வில்லன் ஆவணுமா? அதுக்கான தயாரிப்பு என்கிட்ட இருக்கா? உழைப்பு நம்மகிட்ட இருக்கா? அந்த கேரக்டர் வந்தா நம்ம அந்த கேரக்டரால வந்து ஃபிக்ஸ் ஆயி, அதுக்கான அவுட்புட் நம்ம குடுப்போமா? இல்ல அதுக்கு நம்ம என்ன ஹோம் ஒர்க் பண்ணணும்? இவ்ளோ விஷயம் இருக்கு. பட் நான் இப்ப ரெடியா இருக்கேன். ம். நான் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நான் ஏங்கல. வருத்தப்படல. காரணம் என்னன்னா, நான் பிஸியா தான் இருக்கேன். ரொம்ப ஓவர் 30 நாளும் 30 நாள் ஷூட்டிங் எல்லாம் கிடையாது. என்னுடைய நீட்ஸ்க்கு நான் வந்து ஃபில் அப் பண்ற மாரி என்னுடைய ஷூட்டிங் டேட்ஸ் இருக்கு. கண்டிப்பா சார். இதுதான். உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஓகே. நன்றி. நன்றி.